பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் இந்த அற்புத பெருவிழா, இந்த நிகழ்ச்சி மூலம் ஆண்டவர் உங்களை சந்திக்கவும் உங்களுக்கு அற்புதம் செய்யவும் இதை பார்க்க வைத்திருக்கிறார். உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசித்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்பி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப செய்திருக்கிறார். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்கிறீங்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த அற்புத பெருவிழாவில் இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். சில வருஷமாய் ஒவ்வொரு மாதமும் தியானிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நம்புகிற, நாம் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் அது தெரியணும்ல. அவர் பரிசுத்தம் உள்ளவரா? அவர் அன்புள்ளவரா? வல்லமை உள்ளவரா? அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம நம்புகிற கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? எனக்காக அவர் என்ன நன்மை செய்திருக்கிறார்? நான் ஏன் அவரை கடவுளாக நம்பணும்? அவர் எப்படிப்பட்டவர்? அந்த கேள்வியெல்லாம் உள்ளத்தில் நம்ம எழும்பணும். இல்லை, அது ஐதீகம், அந்த பரம்பரை, அந்த காலத்துலேருந்து சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை, தவறான நம்பிக்கை சாபத்துக்குள்ளாக்கிவிடும். நீங்கள் புரிந்து சரியானதை நீங்கள் நம்பணும். அதான் முக்கியம். செய்தித்தாளில் பார்க்குறோம்ல, வேலைக்கு வயல்வெளிக்கு போயிட்டு வந்த நண்பர் களைப்பில் ஒரு டானிக்குன்னு நினச்சி விஷத்தை எடுத்து குடிச்சிட்டார். அவர் நம்பினார், இது என்னை சரீரத்தை பலப்படுத்துகிற டானிக், மருந்துன்னு நினச்சார். அப்படி தான் நினச்சார், அவர் நம்பினார் மருந்துன்னு. ஆனால் அது விஷம். அதனுடைய விளைவு என்னை தவறான நம்பிக்கை மறித்துட்டார். பேப்பரில் செய்தித்தாள் நீங்கள் வாசிருப்பீங்கள்ல, இந்த மாதிரி சம்பவங்கள். அப்போ நம்பினா கடவுள் தாங்க. இல்லை, நம்புறதெல்லாம் கடவுள் இல்லை. நீங்கள் நம்புகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கணும். அவரை பற்றி புஸ்தகத்தில் எங்கே இருக்குது, எங்கே எழுதி வாங்கி வாசித்து அறிந்து அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்ளணும். அதனால் தான் அந்த இயேசு பற்றி சொல்கிறோன்னா, அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய கடவுளா? அவர் எந்த மதத்திற்குரிய கடவுள், எந்த ஜாதிக்குரிய கடவுள், எந்த குடும்பத்துக்குரிய கடவுள், அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அப்போ ஜெபிக்கும் போது தான் சரியான விசுவாசம், அதுதான் அற்புதத்தை கொண்டு வரும். அதனால தான் வேத புஸ்தகத்தில் லூக்கா 19 அதிகாரம், பைபிள், நான் எல்லாமே பைபிளில் தான் சொல்கிறேன். இது கிறிஸ்துவுடைய வேத புஸ்தகம். இதில் அந்த கடவுள் நம்மை உண்டாக்கின ஆண்டவரை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவை பற்றி இதில் தான் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் பிறந்தது, வளர்ந்தது, பரிசுத்தமான வாழ்ந்தது, மரித்தது, உயிர்த்தெழுந்தது, நமக்காக என்ன செய்தார் என்பதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த லூக்கா 19 அதிகாரத்தில் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் 2000 வருஷத்துக்கு முன்னால், இப்போ இஸ்ரவேல் தேசம்னு ஒரு தேசம் சொல்கிறாங்கல்ல, அந்த தேசம்தான் அது ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவில் இல்லை, நம்முடைய ஆசியா கண்டத்தில் இருக்கிற ஒரு தேசம். இந்தியா எந்த கண்டத்தில் இருக்கிறதோ அந்த ஆசியா கண்டத்தில் இருக்கிற ஒரு தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். அங்கே தான் இயேசு பிறந்து அவர் கடவுள் மனிதனாய் வாழ்ந்து காண்பித்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் 3.5 ஆண்டு காலம் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ எரிகோ என்ற ஒரு பட்டணத்துக்கு வந்தார். இப்போவும் அந்த பட்டணம் இருக்குது. இப்போவும் நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இப்போவும் அந்த பட்டணம் எரிகோ என்கிற பெயரில் தான் இருக்குது. நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசம் போய் எரிகோ 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அதே பெயரில் தான் இப்போவும் அந்த பட்டணம் இருக்கிறது. அப்போ அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு வரும்போது தான் சகையு என்கிற ஒரு பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தர், பெரிய பதவி, சீஃப் டேக்ஸ் கலெக்டர். அவர் ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவருடைய வசதியாய் வாழ்ந்தவர். அவர் இயேசை பற்றி கேள்விப்படுகிறார். எல்லோரும் சொல்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்கிறாரு, விடுதலை கொடுக்குறாரு, இலவசமாக அற்புதம்லாம் செய்கிறாரு, கடவுள் தான் மனுஷனாக வந்திருக்கிறாருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த இயேசு பற்றி எல்லோரும் சொல்கிறாங்களே, நான் அவரை பார்க்கணும். அவனுக்குள்ளே இந்த ஆசை, நானே அவரை பார்க்கணும்னு சொல்லி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான்.
இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் வீட்டுக்கு போனார், ரட்சிப்பை கொடுத்தார். அதான் இந்த லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. அப்போது இயேசு எப்படிப்பட்டவர் அதை அறிந்து கொள்ளணும்ல. அப்போ அவர் அன்பானவர், வல்லமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன், நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற தேவன். அவரை பற்றி ஏராளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறார். ஒவ்வொன்றும் நாம் சம்பந்தப்பட்டது, நமக்குரியவர் அவர். அப்போ நமக்காகத்தான் இந்த காரியத்தெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவரை பற்றின ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவே எல்லா மக்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு வேதனை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பாவ பிரச்சனை, வியாதி பிரச்சனை, பிசாசு போராட்டம், குடும்பத்தில் கஷ்டம், நெருக்கம், உபத்திரவம், கவலை, கண்ணீர், ஏதோ ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்திக்கிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லை, ஒரு பாரத்தை சுமந்ததை போல இருக்கிறாரு. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு கவலைப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். சில சொல்லுவாங்க, ஐயா இயேசு என்னை தொட்டால் என் உள்ளத்தில் சமாதானம் வந்துச்சா, பாரெல்லாம் போயிட்டு இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாரம் சுமந்து வேதனையோடு இருக்கிறவங்களை பார்த்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சுகம் தருவேன், விடுதலை தருவேன், ஆசீர்வாதம் தருவேன். அதாவது கருத்தம் ஆண்டு சொல்லுகிறார். அப்போ இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் இயேசு. நான் ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தபோது அங்குள்ள கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்கள் தான், ரொம்ப பக்தி உள்ளவங்க, நாங்கள் இப்படி சாமி கும்பிட போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் பக்தியை சாமி கும்பிடுங்க, நான் உங்க கூட கொஞ்ச தூரம் வரேன்னு சொல்லி போனபோது இந்த வாசலில் ஒரு எல்லைக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் வெளியில் நின்று கொண்டேங்க. போர்டு வச்சுருந்தாங்க, வேற்று மதத்தினர் உள்ளே வரக்கூடாது, அவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் உள்ளே போகணும், வேற்று மதத்தினர் உள்ளே வரக்கூடாது என்று போர்டு வைத்திருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். இயேசு கிறிஸ்து எல்லாரும் வாங்கன்றார். அவர் எந்த மத வித்தியாசம் பார்க்க மாட்டார், ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார், இன வித்தியாசம் பார்க்க மாட்டார், மொழி வித்தியாசம் பார்க்க மாட்டார். எல்லாரும் வாங்க என்கிட்ட, நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்திருக்கலாம், என்ன உலக மக்கள் சொல்கிற எந்த இனத்தை சார்ந்த மக்களாக இருக்கலாம், அவர் யாரை வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. நீ யாராக இருந்தாலும் சரி என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டு சொல்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் கடவுள் நம்பிக்கையில் ஒரு வேலி அமைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இது எங்கள் குல தெய்வம், அதர் வேலி வைத்து எங்கள் குலத்துக்குரிய, எங்கள் ஜாதிக்குரிய தெய்வம், இது எங்களுடைய குடும்பத்திற்கான தெய்வம், எங்கள் ஃபேமிலிக்கு தான் சொந்தம், இது எங்களுடைய மொழிக்குரிய தெய்வம், இந்த மொழி லாங்குவேஜ் எங்கள் மொழிக்குரிய கடவுள் அப்படின்னு ஒரு போட்டு, மற்றவங்களுக்கு கிடையாது, எங்கள் மொழிக்குரிய கடவுள். இந்த மாதிரி மனிதர்கள் தெய்வத்தை அப்படி ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே அது எங்களுக்குரியவர்ன்னு சொல்கிறாங்க, எங்கள் இனத்திற்குரியவர், எங்கள் ஜாதிக்குரியவர் என்று. இயேசு அப்படிலாம் அடக்கி வைக்க முடியாது. இயேசு எல்லாருக்கும் பொதுவான கடவுள். அதனால் தான் எந்த நாட்டுக்கு போங்க, இயேசுவை ஆராதிக்கிற மக்களை, இயேசு என்கிற பெயரிலேயே அவர் ஆராதிக்கிற மக்கள் எல்லா தேசத்திலும் இருப்பாங்க, எல்லா நாடுகளிலும் இருப்பாங்க. ஏனென்றால் அவர் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டவர், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போகிற, உங்களை அவர் நேசிக்கிறார். நீங்கள் அவர் இயேசுவேன்னு சொன்னால் அவங்களை வித்தியாசமாக பார்க்கவே மாட்டார். நான் தானே உங்களை சிருஷ்டித்தேன், என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிட்றாங்க அப்படின்னு தான் பார்ப்பார். அவர் உங்கள் மேலே அன்பு உள்ள, பாசமுள்ள ஒரு ஆண்டவர். அதனால் எல்லாருக்கும் உரியவர். அவர் சொல்றார், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தர. என்ன இளைப்பாறுதல்? எது நம்மளை பாரமாய் பாதித்து இயேசுகிட்ட வரும்போது என்ன இளைப்பாறுதல் கிடைக்கிறது? யார் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படின்னா? ஆமாம். முதலாவது, அவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இயேசு. ஒரு மனிதன் பாவம் செய்துட்டா சில சமயம் குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்வதில்லை. இவரோட வாழ முடியாதுன்னு சில மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. இவர் எனக்கு அப்பாவே இல்லை, குடிச்சு எல்லாத்தையும் அழிக்கிறான்னு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. சொந்தக்காரங்க பந்தங்கள் பார்த்தா விலைக்கு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க.
இவர் யாரும் இந்த ஆள்கிட்ட சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு அப்படி போவாரா? மூஞ்சி திருப்பிட்டு போவாரா? இல்லை, நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் பாவிகளையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர், பாவிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். ஒரு சமயம் பாருங்கள், ஒரு சகோதரோடு நான் பேசி கொண்டிருந்த போது அப்படி வாழ்க்கையில் நிறைய பாவ பிரச்சனை. ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்ல, 25 வருஷமாக குடிகாரனவே இருந்துட்டு அலைஞ்சிட்டேன். அது மாதிரி மதுபான பழக்கம், சூதாடுகிற பழக்கம், அது இல்லாமல் இன்னும் சில பழக்கங்கள், பாவ பழக்கம், அது மாதிரி இருந்த ஒரு சகோதரர். அவரோடு பேசும்போது சொன்னேன், இதெல்லாம் போகணுமானா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் அவரோடு பேசினேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டா இந்த பாவம், சாபம், இந்த கிரியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சி நிம்மதி கிடைக்கும் என்பதாய் பேசினேன். அவர் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு என்னை பார்த்து சொன்னார், ஐயா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல, என்னை இயேசு ஏற்றுக்கொள்வாரா? நான் அவ்வளோ பெரிய பாவி, என் குடும்பமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, என் சொந்த பந்தங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோ பெரிய பாவி நான் செய்யாத பாவம் இல்லை, வெளியே சொல்ல முடியாது, என்ன இயேசு ஏற்றுக்கொள்வாரா? அதான் அவருடைய கேள்வி. நான் சொன்னேன், எவ்வளவோ பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு அவங்களை ஏற்றுக்கொள்வார். நீ பாவியாண்ட வராத நீ புறம்பே தள்ள மாட்டார். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. யாராக இருந்தாலும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. அவர் எந்த பாவம் செய்து, என்ன அக்கிரமம் செய்து உடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்கள் பாதிப்பை உண்டாக்கி இருந்தாலும் உடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவே நீ வந்துட்டா உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். தன் பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். அது இயேசுவிடத்தில் வந்து, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், இயேசுவே மன்னிச்சிருங்கன்னா அந்த பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து புது மனிதனாய் மாற்றி விடுவார். அந்த 25 வருஷம் குடித்து மனைவியை அடித்து தாயினுடைய விரலை கட் பண்ணி எரிஞ்சு குடும்பத்துக்கே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்றைக்கி எப்படி மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். அவரை மன்னித்தார், தன் பிள்ளையாய் சேர்த்து கொண்டார், வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கி மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தோடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். அதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே பரிகாரமாய் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். நீங்கள் பணம் கொடுத்தெல்லாம் பரிகாரம் செய்ய முடியாது. இயேசுடைய ரத்தம் அதற்காக சிந்தப்பட்டு அவர் விலை கிரகித்து கொடுத்துட்டார். அவர் சொல்லுகிறார், நீ பணமும் கொடுக்க வேண்டாம், உன்னை வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னை காயப்படுத்த வேண்டாம், ரத்தத்தை சிந்த வேண்டாம், நான் உனக்கு பதிலாக ரத்தம் சிந்தி உனக்கு பாவத்திற்கான பரிகாரத்தை உண்டாக்கி விட்டேன், நீ விசுவாசித்து வந்தால் போதும். அவ்வளோதான் இயேசு சொல்லுவார். ரொம்ப சிம்பிள் இல்லை? அப்போ இலவசம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சகோதரனே மனசாட்சி குத்துகிறது, பாதிக்கிறது, நான் இந்த பாவத்தில் இருக்கிறேனே, விட முடியலேன்னு, இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். நீ வா மகனே, மகளே, நீ வா, நான் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் பாரத்தை நான் மாற்றுகிறேன். அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். அவர்கிட்ட வர யாரும் உங்களை தடுக்க முடியாது, யாரும் போர்டு வச்செல்லாம் தடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களை நேசி, யாரானாலும் வரலாம் என்கிட்ட, நான் அவங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுகிறான். நான் அவரை வெறுத்தனே, அவரை கேவலமாக பேசினேனே, எனக்கே ஒரு அற்புதம் செய்தார். இயேசுவை கேவலமாக பரிகாசமாக பேசின ஒரு துரோகினா, அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல அவரிடத்தில். ஆனாலும் எனக்கு அன்பு காண்பித்து என்னை சுகமாக்கி எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தார். அவரை மாதிரி நம்மளை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். அவர் பாவிகளின் சிநேகிதன், அப்படி தான் அவரை அழைக்கிறாங்க, பாவிகளின் சிநேகிதன் என்று சொல்லி அவர் உங்களை நேசிக்கிறார். ஆனால் அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். உங்களுடைய பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை தருவார். அதுக்கு தான் அவன்கிட்ட பேச, வாலிப தம்பி, வாலிப மகளே, வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ பாவ காரியத்தை சுமந்து மனசாட்சி வாதித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறியே, இயேசு உன்னை மன்னித்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர விரும்புகிறார். இன்றைக்கு இயேசுவண்டை வந்து அவரிடத்தில் உன்னை அர்ப்பணித்து கொண்டால் போதும். ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து, அதான் லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கும் போது தான் இது தெரியும். ஒரு பெண் இயேசுவண்டை வருகிறாள், பாவியான பெண். சமுதாயம் அவளை பாவி என்று புறம்பே தள்ளுகிறது.
அவர் வீட்டுக்குள்ளே வந்து விட்டாள். அந்த வீட்டுக்காரர் சொன்னான், இவளை எப்படி உள்ளே விட்டாங்க, இவன் எப்படி இயேசுவண்டே வரலாம், இவள் பாவி ஆயிற்றேன். சமுதாயமே பாவி என்று புறக்கணித்தார். ஆனால் இயேசு அவருடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தை அருளினார். லூக்கா 7 இந்த சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. நீ பாவி, என்னை தொடாத, கெட் அவுட் அப்படி செய்து சொல்லலையே. அவர் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு மன்னித்து புது வாழ்வு கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து குறித்து பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பெரும் வியாதியஸ்தன். அதாவது இயேசுவின் நாட்களில் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க, குஷ்டரோகி, நீளிக தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க, அது தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. அந்த காலத்தில் அவங்க என்ன செய்யணும், அந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டால் ஊருக்கு வெளியில் போயிடணும், குடும்பத்தோடு வசிக்க முடியாது. அது ஒரு சாபம்னு நினைத்து, தீட்டு நினைத்து புறமே தள்ளிட்டாங்க. அவங்க வந்து ஊருக்கு வெளியில், காட்டு பகுதியில், மலைப்பகுதியில், குகைகளில் இந்த வியாதி உள்ளவங்கெல்லாம் அங்கே வசிப்பாங்க. அவங்களுக்கு மருத்துவம் செய்ய மாட்டாங்க, அவங்கள புறம்பே தள்ளிடுவாங்க, யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. அரசாங்கம் அவர்களுக்கான உணவை கொண்டு போய் தூரத்தில் வச்சுருவாங்க. அதை எடுத்து அவங்க பகிர்ந்து சாப்பிட்டு கொள்ளணும். ஊருக்குள்ளே வந்தால் கல் எடுத்து அடித்து அவங்கள விரட்டிடுவாங்க. அவன் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது அந்த வழியாக ஒரு வழிப்போக்கன் வந்துட்டால் கூட தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அன்க்ளீன் அன்க்ளீன் அப்படின்னு சத்தம் போடணுமா, தீட்டு தீட்டுன்னு சத்தம் போடணும், அவன் தெரியப்படுத்தணும். அப்படி சத்தம் விட்ட உடனே இங்கே குஷ்டரோக வியாதி கொண்ட மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி மற்றவங்க விலகி போயிடுவாங்க. அந்த அளவிற்கு புறக்கணிக்கப்பட்ட, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்த ஒரு மனிதன். அதனால தான் இயேசு ஒரு மலையிலிருந்து இறங்கி வரும்போது அந்த மலைப்பகுதியில் ஏதோ ஒரு குகைக்குள்ளே தான் அவன் வாழ்ந்திருக்கணும். அங்கேருந்து எப்படி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவண்டே வருகிறான். அவன் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, சீஷர்லாம் இருக்கிறாங்க. அவன் வந்து கூப்பிடுகிறான் இயேசுவை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் முடியுமே என்று. அந்த காட்சி யோசித்து பாருங்கள். அவன் கூப்பிட்ட உடனே இயேசு பார்க்கிறார், தூரத்திலிருந்து கூப்பிடுகிறான். அப்போ கூட நிறைய மக்கள் இருந்தாங்க, இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் வந்தாங்க. அவனை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ தீட்டு தீட்டு, இவன் வந்து தீட்டான மனிதன் அப்படின்னு சொல்லி எல்லாம் விலகி இருப்பாங்க. அவன் பக்கத்தில் போனாலே தீட்டு. அப்படி தான் அந்த காலத்தில் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கள். எல்லாம் விலகி போயிட்டாங்க. சீசர்கள் கூட பேக் அடிச்சிருப்பாங்க. இப்போ இயேசு இருக்கிறார், அவங்க பின்னால் எல்லோரும் பின்னால் போயிட்டான், இந்த மனுஷன் முன்னால் நிற்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவோட அவங்க சித்தமானால் என்னை சுத்தமாக, ஏன் அப்படி சொல்கிறான், அவன் என்னை குணமாக்குமால் ஆகும். ஆனால் இது ஒரு சபிக்கப்பட்ட வியாதின்னு சொல்கிறாங்க, நான் சபிக்கப்பட்ட மனிதன்னு சொல்கிறாங்க. நமக்கு சித்தன்னா என்னை குணமாக்குங்க, இல்லைன்னா அப்படியே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். அவனை பார்த்து மனதுருகினார். மார்க் 1 அந்த அற்புதம் இருக்குது. இயேசு மனதுருகினார். அவன் கிட்ட போகிறார். இயேசு கிட்ட போக போக அவன் நடுங்கி இருப்பான். அந்த மனிதர் யோசித்து பாருங்கள், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு அந்த புல் அரித்து அரித்து விரலெல்லாம் இருந்திருக்காது, புருவம் இருந்திருக்காது, காது இருந்திருக்காது, என்ன மருத்துவம் செய்யப்படலை, சரீரம் அழுகி நாட்டம் எடுத்திருக்கு, விரல்கள் எல்லாம் இருந்திருக்காது. நான் பார்த்துருக்குறேன். இங்கே பேய்க்குளம் என்ற இடம் நாசரேத்து பக்கத்தில் இருக்கிறது. சாத்தாங்குளத்துக்கும் நாசரேத்துக்கு இடையில் தொழுநோய் மருத்துவமனை. நாங்கள் போயிருக்கிறேன் வியாதியஸ்தர்களை பார்த்து ஜெபிக்க, அவங்களுக்கு சில உதவி செய்ய. அவன் பார்த்துருக்க விரலே இருக்காது, 2 கையில் விரல் இருக்காது. அவங்களுக்கு இந்த உள்ளங்கை இருக்கும், இதில் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கட்டிடுவாங்க. அப்படி தான் சாப்பிடுவான். நான் பார்த்துருக்கேன் கண்ணால். அப்போ அந்த காலத்தில், இப்போ மருத்துவம் செய்த இந்த நிலைமை, அப்போ அந்த காலத்தில் அந்த மனுஷனுக்கு விரல் இருந்திருக்காது, கண்ணில் புருவம் இருந்திருக்காது, அவனுடைய காதெல்லாம் அரிச்சு உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் அழுகி நாற்றம் எடுத்த நிலைமை. அந்த மாதிரி அவன் நிற்கிறான். பார்க்க அருவருப்பாக மற்றவங்கெல்லாம் பார்த்து ஒதுங்குற, தீட்டான வியாதி, அவன் வேறு இப்படி இருக்கிறான்னு சொல்லி ஒதுங்கி இருப்பாங்க. ஆனால் இயேசு
அவர் ஒரு வார்த்தை சொன்ன அற்புதம் நடந்துடும். இயேசு அப்படி நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். இங்கேருந்து நீ போ, சுகமாக இருப்பான்னு சுகமாயிரும். ஒரு வார்த்தை சொன்னாலும் அற்புதம் நடந்தார். அப்படி நிறைய பேருக்கு அற்புதம் செய்தது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் இவன் தூரத்தில் தான் நிற்கிறான். இயேசு அவன் பக்கத்தில் போகிறார், அவனை நெருங்கி போகிறார். அவன் ஒருவேளை பயந்து ஒடுங்கி நின்று இருப்பான். ஐயோ, நான் தீட்டான வியாதி என் பக்கத்தில் வராதுங்க என்ற மாதிரி. ஆனால் இயேசு தூரத்தில் இருந்து நீ சுகமாக நீ சொல்லியிருந்த சுகமாகி இருப்பான். இயேசு ஏன் பக்கத்தில் போனார்? சமுதாயமே உன்னை புறக்கணித்தாலும், நீ தீட்டானவன் என்று ஒதுக்கினாலும், ஐ லவ் யூ மை சன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். எல்லாரை போல் நான் உன்னை வெறுக்கலாம் முடியாது. ஐ லவ் யூ. இயேசு அந்த அன்பை வெளிப்படுத்த பக்கத்தில் போய் அவனை தொட்டு குணமாக்கினார். வசனம் சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொடாமலே அவர் குணமாக்கின எத்தனை அற்புதம் பைபிளில் இருக்குது. தொழுநோய் பாதிக்கப்பட எல்லாம் விலகி ஓடி இருப்பாங்க. இயேசு பக்கத்தில் போய் அவனை தொட்டு குணமாக்கி. அதான் இயேசுவின் அன்பு. பெரும் நோயினாலே பாதிக்கப்பட்டு எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா? எல்லாரும் ஒரு அறைக்குள்ளே போட்டு உங்களை அவ்வளோதான் உங்கள் பாடுன்ற மாதிரி விட்டுட்டாங்களா? ஆஸ்பத்திரியில் கைவிடப்பட்ட நிலைமையில் படுத்திருக்கிறீங்களா? இனி அவ்வளோதானா என்று மனம் உடைந்து போயிருக்கிறீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் இன்றைக்கி வருகிறார், உங்களை நெருங்கி வருகிறார், உங்களுடைய படுக்க பக்கத்தில் வருகிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் அறிந்தேன். தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், நல்ல வசதியாக செல்வமாக இருந்தாங்க. அதில் ஒரு வாலிப மகன் வசதி இருக்கிற, இஷ்டம் போல் வாழ்ந்தான், இஷ்டம் போல் நடந்தான். பாவத்தில் ஒரு நாள் அவனுடைய சருமத்தில் ஒரு நோய் தோண்டி இருந்தது. ஃபேமிலி டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணா, இது குஷ்டரோகம்னு சொல்லிட்டாங்க. தொழுநோய், குஷ்டரோகம் தாக்கியிருக்கு. நீ தாய் தகப்பன் ஷாக் ஆகிட்டாங்க. பெரிய பணக்கார குடும்பம், வசதி உள்ள குடும்பம், அவங்க வீட்டில் அவங்க மகனுக்கு இந்த வியாதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனுக்கு பெரிய அவமானம், நிந்தை ஆகிவிடுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனை மாடியில் இருக்கிற ஒரு ரூமில் கொண்டு அடைச்சிட்டாங்க. பூட்டு போட்டு ரூமுக்குள்ளே அடைச்சிட்டாங்க. ஜன்னல் வழியாக சாப்பாடு கொடுப்பாங்க. வேலைக்காரன் தான் போய் கொடுப்பான். ஜன்னல் வழியாக தண்ணி சாப்பாடெல்லாம். வெளியே இந்த ரூமுக்குள்ளே இருந்தவன் சாகட்டும் பரவாயில்ல, வெளியே விட்டு அவமானம். அவங்க இருக்கிற வசதிக்கு மருத்துவம் செய்யலாம், ஆனால் குடும்ப பெருமை. இந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிபனுக்கு இந்த வியாதியான்னு மற்றவங்க அற்பமாக பேசிடுவாங்களே அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாடியில் ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஜன்னல் வழியாக சாப்பாடு கொடுப்பாங்க. அங்கே மருத்துவம் செய்யாதனால அவனுடைய சரீர உறுப்பெல்லாம் அந்த புழுக்களால் அரிக்கப்பட்டு முகம் பாதிச்சது, கை விரல் பாதிக்கப்பட்டது, கால் பாதிக்கப்பட்டு விட்டது. சரீரம் அழுகி நாட்டெடுக்கிற மாதிரி சூழ்நிலை. ரொம்ப மனவேதனை. தாய் தகப்பனுடைய அன்பு போய்விட்டது. அவனை பார்க்க கூட வருவதில்லை. அந்த வீட்டில் இருக்கிற யாருமே அவனை பார்க்க வருவதில்லை. மாடி பக்கமே வருவதில்லை. இங்கேயே கடந்து சாகட்டுன்ற நிலைமை தான். அவன் அந்த வேலைக்காரன் சாப்பாடு கொண்டு வரும்போது கை கூப்பி கெஞ்சினான், எனக்கு ஒரு உதவி செய், எப்படியாவது இன்றைக்கி இரவில் இந்த கதவை திறந்து விடு, நான் இங்கே இருக்க மாட்டேன், எங்காவது நான் போய் நான் பிழைத்து கொள்ளுகிறேன் அல்லது சாகிறேன், இங்கேயே நான் இருக்க மாட்டேன், என்னை எப்படியாவது இங்கேருந்து விடுதலையாக்கி விட்டு விடு, கதவை திறந்து விடு. எங்கேயோ நேசரத்துக்கு அந்த பக்கம் ஒரு தொழுநோய் மருத்துவமனை இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் போயாவது நானாக போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவருடைய கண்ணீரை பார்த்துட்டு, அந்த வாலிபனுடைய கண்ணீரை பார்த்துட்டு வேலைக்காரனுக்கு ஒரு இரக்கம் வந்தார். அவன் ராத்திரியில் எல்லோரும் தூங்கின பிறகு அவன் கதவை திறந்து வெளியே விட்டான். அவன் ஒரு போர்வை எடுத்து போத்தி கொண்டு பஸ்ஸில் போனால் ஏற்ற மாட்டாங்க, அது யாருக்கும் தெரிந்துவிடும், சரீரம் அழுகி நாட்டம் எடுக்கிறது. தூத்துக்குடியில் இருந்து கால்நடையாய் நடந்து வந்தான். கால்நடையாய் நடந்து வந்தபோது நேசரத் என்கிற இடம் எங்கள் நாலுமாவுடைய தாண்டி இருக்கிறாரு. அதை தாண்டி தான் அந்த தொழுநோய் மருத்துவமனைக்கு போன சாத்தாங்குளம் பக்கத்தில். அவனை நேசரத்து வரும்பொழுது விடிந்து விட்டார். இரவெல்லாம் நடந்து 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 பல மைல்கள் தூத்துக்குடியிலிருந்து நடந்து வந்து 40-45 நம்ம கிலோமீட்டர் நடந்து வந்துட்டான். இப்போ விடிந்து விட்டது. நாசரத்து வரும்போது வெளியிலே சில பெண்கள் பெருக்கி கொண்டு இருந்தாங்க. அதிகாலையில்
வீட்டுக்கு முற்றத்தை பெருக்கி கொண்டிருந்தாங்க. இவன் போர்வையினால் தன்னை மூடிக்கொண்டு முகத்தை காண்பிக்காதபடி, இங்கே குஷ்டரோக வியாதிக்கு கவனிக்கிற டாக்டர் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் விசாரித்தான். அவங்க சொன்னாங்க, ஐயா அந்த ஆஸ்பத்திரி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் இங்கே ஒரு ஜெபம் பண்ணுற இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது, அது எனக்கு தெரியும். அதனால் நேசரத்தில் இருக்கிற ஒரு ஜெப அறை, அங்கே தெய்வ பிள்ளைகள் கூடி ஜெபிப்பாங்க, அந்த இடத்த காண்பித்து இங்கே போனால் உங்களுக்காக உங்கள் சுகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, மற்றபடி இந்த ரெப்ரஸி ஆஸ்பத்திரி எங்கேன்னு எனக்கு தெரியாதையான்னாங்க. சரின்னு இவர் விசாரித்தாங்க. விடியற் காலையில் போய் இந்த ஜெபரையின் கதவை தட்டினார். ஒரு நண்பர் வந்து கதவை திறந்தார். குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு நிற்கிற ஒரு வாலிபன். அவர் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டார். உள்ள வாங்க தம்பி என்று சொல்லி தன்னுடைய வேதனையான காரியத்தை சொன்னார். அந்த குழுவினர் அன்போடு ஏற்றுக்கொண்டு, இயேசு உனக்கு சுகம் தருவார், நாங்கள் உனக்காக ஜெபிக்கிற, இங்கே நீ தங்கி கொள்ளலான்னு அவனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த ஜெபத்தில் பங்கு பெற வைத்தாங்க. அவன் இயேசு பற்றி அறிந்த போது அவன் சொன்னாங்க, உன் பாவத்தை நீ அறிக்கையிட்டு ஜெபிச்சுட்டா இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். உன்னுடைய வாலிப நாட்களின் பாவம், ஒரு நாள் இந்த பாவத்தை உணர்ந்து கண்ணீரோடு இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபித்தான். என் பாவத்தை மன்னித்து சுகம் கொடுங்க. அன்றைக்கு இயேசுவின் கரம் அவனை தொட்டது. அவ்வளோதான். அந்த வியாதி இருந்த அறிகுறியே இல்லாமல் பூரணமான சுகம். அவருடைய சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி வந்த அடையாளமே இல்லை. பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? குடும்பம் புறக்கணித்தது, சமுதாயம் புறக்கணித்தது, இது ஒரு தீட்டான வியாதி என்று புறக்கணித்து தள்ளினார். ஆனால் இயேசுவோ அவர்களையும் நேசித்து அவர்களையும் அணைத்து கொண்டு அவர்களையும் தொட்டு சுகமாக்குகிற இயேசு. அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சமுதாயம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாய், பெரும் வியாதி, ஐயோ இந்த வியாதி ஏதோ சாபத்தின் வியாதி, அவ்வளோதான் என்று சமுதாயம் குடும்பம் புறக்கணிச்சிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்பதாக. என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறமே தள்ள மாட்டேன். நீ குஷ்டரோகி, என்ன பாவம் செய்தியோ உனக்கு இந்த வியாதி, போ முதல்ல அதெல்லாம் சரிப்படுத்தி தீட்டெல்லாம் மாற்று, உன்னுடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்ய, தோஷெல்லாம் மாறும் அப்படிலாம் இயேசு சொல்லலை. நான் தான் உனக்கு பரிகாரேன். அன்பாய் அவனை தொட்டு குணமாக்கினார். அதே இயேசு அவங்க பக்கத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆஸ்பத்திரியில் உங்களுடைய படுக்க பக்கத்தில் வந்திருக்கிறார். எங்கோ ஒதுக்கப்பட்ட அறைக்குள்ளே முடங்கி கிடக்கிறீங்களே, இந்த அறைக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடக்கிறீங்களே, உங்கள் பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். மூன்றாவது, பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு பெண், இவள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், 12 வருஷமாய் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்று அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வேதனையில் இருந்த ஒரு பெண், துக்கத்தில் இருந்த ஒரு பெண், 12 வருடம் வேதனையில் இருந்தவன். அவருடைய மனது சரீரத்தில் பாதிப்பு, அவருடைய மனதில் பாதிப்பு. எப்படின்னா, அவளுடைய பெரும்பாடு என்கிற வியாதி, உதிரப்போக்குனால உண்டான ஒரு வியாதி. எத்தனையோ வைத்தியர்கள் செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி பார்த்தோம், சுகம் உண்டாகவில்லை. சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணி பார்த்தாள், எல்லாம் ஏமாற்றம், தோல்வி. இப்போ அவங்க அந்த மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன பாவம் செய்தாலும் இவளுக்கு இந்த வியாதி, எங்கே போனாலும் சுகமாக்க மாட்டேங்குது, சொத்தெல்லாம் விற்றாச்சு, எல்லாம் இழந்தாச்சு, தெருவில் நிற்கிற நிலைமை தான், அப்படியே தலைவிதின்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் என்ன பாவம் செய்தாலும் சொல்லியிருப்பாங்க. அப்போ சமுதாயம் வேறு அவளை புறக்கணித்தது. ஏன்னா இந்த வியாதியும் அந்த நாட்களில் தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. இந்த மாதிரி வியாதி உள்ள பெண்களை யார் தொட்டாலும் அதை தீட்டு, இந்த பெண் யாரையும் தொட்டுதான் அதை தீட்டு. அதனால் தூரத்தில் நின்று தான் பேசுவாங்க. பெண்கள் கூட இந்த வியாதிப்பட்டவங்கள தூரத்தில் நின்று தான் பேசுவாங்க. எப்படி இருக்க, என்னது, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், என்னாச்சு, எல்லாம் போயிட்டு வந்தேன், எனக்கு சுகமே ஆகலை, என்ன பாதிப்பு தான்.
அப்போ அவளை பக்கத்திலே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. தீட்டு, இந்த வியாதி உள்ளவங்க தொட்டாலே தீட்டுன்ற மாதிரி. அதனால தான் பாருங்கள், அவருடைய மனதில் பாதிப்பு, சரீர பாதிப்பு ஒரு பக்கம், மனதில் ஒரு பாதிப்பு ஒரு பக்கம், சரீரத்தில் வேதனை 12 வருஷம், சொத்தெல்லாம் இழந்து அது ஒரு வேதனை. சமுதாயம் என்னை ஒரு மாதிரி பார்க்கறது, என்னை வெறுக்கிறது, என்னை பற்றி ஜாடமாடையாக பேசுகிறாங்க. அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்க வேண்டும். வேதனை உள்ள ஒரு பெண். நீங்கள் அப்படி கஷ்டப்படுறீங்களா? குழந்தை இல்லைன்றதுக்காக என்னெல்லாம் பேசுகிறாங்க, என்ன வார்த்தைலாம் சொல்கிறாங்க. அவனுடைய சாபம், இவ சபிக்கப்பட்டவள், இவ வந்தவுடனே வீடு விளங்காமல் போச்சு, இவளெல்லாம் பேசுகிறாங்க. இறுதி நொறுங்கி போய் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்த மகளேன்னு சொல்லுகிறார். இப்போ இவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். தன்னிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறமே தள்ள மாட்டாராமே. அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது நான் அவரிடத்தில் போகிறேன். இயேசுவரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாதல் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகிறேன் என்று வந்தாள். வந்தால் என்ன பிரச்சனை? அவர் சுற்றிலும் பெருங்கூட்டம். இதில் எப்படி இயேசுக்கிட்ட போய் என் வியாதியை சொல்கிறது? இந்த வியாதி எனக்கு இருக்குன்னு சொன்னாலே எல்லாரும் முகம் சொலிப்பாங்க. தீட்டான பெண் எப்படி நீங்கள் வந்த அப்படின்னு பேசுவாங்க. சமுதாயம் அவளுடைய புறக்கணித்திருந்தது. அதனால் அவளுக்குள்ள எப்படி போகிறது? ஆனால் அவளுக்குள்ள யோசித்தாள், சரி முன்னால் போய் அவள்கிட்ட போய் பேசினா தானே, என்ன மகளே என்ன வியாதியை தான் கேட்பார். பின்னால் போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுறேன், தொட்டால் போதும் சுகமாயிருவேன். அதான் அவருடைய விசுவாசம். அதனால தான் விசுவாசம் பாருங்கள், இயேசுவை தொட்டால் நான் சுகமாயிருவேன், அவர் அவ்வளோ வல்லமை உள்ளவர், இவ்வளோ அற்புதம் செய்கிறாரே அப்படின்னு சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னால் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து போய் வஸ்திரத்தை தொட்டு விட்டாள். வேதம் சொல்லுகிறாரு, இயேசுவிடத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டார். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமானதை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே அவளால் உணர முடிஞ்சது, சோமாயிட்டது, வியாதி போயிட்டு அவளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிந்தது. அந்த சந்தோஷம் இருக்கும்போதே இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறார். என்னை தொட்டது யாருன்னு எல்லோரும் நிற்கிறாங்க. சீசர்கள் கேடு, என்ன ஆண்டவர் இப்படி கேட்குறீங்க? உங்கள் சீசர்கள் கூட இருக்கிறோம், நாங்களும் தான் தொடுகிறோம். மக்களெல்லாம் அவர் சின்ன பிள்ளைகள் தொட்டு பார்க்குறாங்க, பெரியவங்களும் உங்களை தொடுறாங்க. இவ்வளோ பேர் தொடுகிறோமே, இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறேன்? இல்லை, யாரோ என்னை தொட்டாங்க. மற்றவங்களுடைய தொடுதலுக்கும் அந்த தொடுதலுக்கு வித்தியாசம். எல்லோரும் சும்மா இயேசு என்னை தொட்டு பார்த்தாங்க, அவ்வளோதான். ஆனால் விசுவாசத்தோடு ஒருவர் என்னை தொட்டாங்க. இயேசுவை தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்கும், இயேசுவை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு விசுவாசத்தோடு ஒருவர் தொட்டாங்க. ஃபெய்த் டச், விசுவாச தொடுதல். மற்றவங்களாம் சும்மா தொட்டு பார்த்தாங்க, ஆனால் விசுவாசத்தோடு யாரோ தொட்டாங்க. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு குணமாக்கி விட்டார். பெருங்கூட்டம் நிற்குது. இப்போ அவளுக்குள்ள என்ன ஆகிட்டு, பயந்து நடுங்கி அவள் பாருங்கள் 33ஆம் வசனம், இயேசு சுற்றிலும் பார்க்குறார், யார் இந்த தொட்டு. அப்போ அவருக்கு மறைவில் அவருக்கு தெரிஞ்சிட்டு, தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த பெண் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். பயந்து சுகமாயிட்டு, ஒரு பக்கம் சந்தோஷம். இப்போ அடுத்தது, இப்போ யார் என்னை தொட்டதுன்னு இயேசு கேட்கிறாரே, ஏன் பயப்படணும், ஏன் நடுங்கணும், ஏன் அவர் பாதத்தில் விழணும்? அவள் என்ன நினச்சிட்டா, நீ தீட்டான வியாதி உள்ள ஒரு பெண், நீ எப்படி என்னை தொடலாம்? நீ உன்னை தொட்டாலே தீட்டு, நீ யாரை தொட்டாலும் தீட்டு தானே, நீ எப்படி என்னை தொடலாம்? முன்னால் கேட்டிருக்கலாம்ல. அப்படி ஏதாவது இயேசு கடிந்து கொள்ளுவார் என்கிற பயம் அவளுக்குள்ள. அதான் பயந்து நடுங்கி, ஐயோ என் வியாதி பிடிப்பட்டது, இயேசு என்னை திட்டுனா, இயேசு என் மேலே கோபம் கொண்டால், எப்படி என்னை நீ தொடலாம் என்று சொல்லிவிட்டால், நீ தீட்டான வியாதி உள்ளவள், எப்படி தொடலான்னு கேட்டால் என்ன செய்வது? பயந்து நடுங்கி விழுந்தாள். ஆனால் இயேசு என்ன சொல்லார்? இயேசரை பார்த்துட்டார். அவள் பயந்து நடுங்கி ஆண்டவருக்கு முன்னால் நின்றவுடன் என்ன சொல்கிறார்? இயேசு அவளை பார்த்து, மகளே, முதல் வார்த்தை டாக்டர், மகளேன்னு சொல்கிறார். அதுதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல். இயேசு என்னை கடிந்து கொள்வார், திட்டுவார், எப்படி என்னை தொடலாம், தீட்டான பெண் ஆயிட்டேன்னு சொல்லுவார் நீ நினச்சா, மகளேன்னு சொல்கிறார். அதான் இயேசுடைய அன்பு. அவர் சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததம்மா, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு. 12 வருஷம் வேதனைப்பட்டல்ல, அவமானப்பட்டல்ல,
எல்லாத்தையும் இழந்துட்டல, இனி நீ நிம்மதியாக சமாதானமாக ஆரோக்கியமாக இரு அப்படின்னு வாழ்த்துகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவளுக்கு வந்திருக்கும். மகளே நீ சொன்ன உடனே அவளுடைய உள்ளத்தில் எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும். அவள் என்ன நினச்சிட்டா, இயேசுவை தொட்டதுனால தீட்டுன்னு கடிந்து கொள்ளுவார் என்று. சில தெய்வங்களை தொட்டால், பெண்கள் தொட்டால் தீட்டு. சில தேசத்தில் பெண்கள் தொட்டுட்டா அந்த கடவுள் தீட்டாயிடுறார் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தீட்டானவங்க தொட்டால் சுகமாயிடுவாங்க. தீட்டே உள்ளவங்க தொட்டாலும் சுகமாயிரும். அதான் பைபிளில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள், யூ ஆர் மை டாட்டர். நீ என்னை தொட்டால் நான் எப்படி தீட்டாக முடியும்? நீ என்னுடைய பிள்ளை தானே, நீ என்னுடைய மகள் தானே. இதுதான் இயேசுவின் அன்பு. இதுதான் மெய்யான தெய்வத்தினுடைய அன்பு. நீங்கள் யோசிங்க, புரியும் உங்களுக்கு. இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ தொடர்றதுனால நான் தீட்டாக மாட்டேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னுடைய தகப்பன். நீ என்னை தொடலாம் உரிமையோடு. ஆண்டவரே, என் தகப்பனை என்னை தொடுகிறேன், நீ தொடலாம். நீ தொட்டு நான் உன்னை தீட்டாக மாட்டேன். என் பிள்ளை தானே நீ. இயேசு கடிந்து கொள்ளலை, கோபப்படலை, புறக்கணிக்கலை. மகளே, நீ அன்பாய் பேசி ஆறுதல் படுத்தி சமாதானத்தோடு போ, இனி சந்தோஷமாயிரு, வேதனை நீங்கிட்டு என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். அதுதான் இயேசு. அதனால தான் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, வியாதி என்கிற பாரம், பாவம் என்கிற பாரம், வேதனை, அந்த துன்பம், துக்கங்கள், பரிகாசம், நெருக்கம், என்ன பாரத்தை சுமந்து கொண்டு ஏன் வாழணும் நீ தவிக்கிறீங்களா? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு சொல்லுகிறார். 2 கரம் நீட்டி அவர் அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அவருடைய கரத்தை பாருங்கள். இயேசு கரம் நீட்டி அவளை அழைக்கிறார்ல, அந்த கரத்தில் தழும்புகள் உண்டு, காயங்கள் உண்டு. அந்த காயம் எப்படி வந்தது? வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 2:24 சொல்லியிருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை தன் மீது சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். அவருடைய கையில் ஆணி அடித்தாங்க, கையில் ரத்தம் சிந்தப்பட்டது, கால்கள் ஆணி அடித்தாங்க. ஏன்? நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய பரிகாரத்தை அவர் செய்து முடித்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதங்கள் சொல்லுகிறது. அதனால இயேசு தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கி, அதை விசுவாசித்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு உங்களுடைய ரத்தத்தினால என் உள்ளத்தை, இருதயத்தை கழுவுங்க, இந்த பாரத்தை மாற்றுங்கன்னு கேட்டுட்டா போகிறோம். அவருடைய ரத்தம் உங்களை கழுவும், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய நோய்களை மத்தேயு 8:17 சொல்லுகிறாரு. அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு பலவீனங்களை சிலுவையில் சுமந்தார். அந்த சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நம்முடைய நோய்கள், பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்பு, அவருடைய ஆணி அடிக்கப்பட்ட தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு தான் அவர் சுகம் தருகிறார். அவர் கரத்தினாலே தொடுவார். யாரையும் காலை வச்சு மிதிச்செல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார். யார் மேலேயும் காலை அவர் ஓங்க மாட்டார். அவர் மனிதர்களை மதிக்கிறவர் ஆண்டவர். ஏன் தெரியுமா? மனிதர்களை சிருஷ்டித்தவர், பிள்ளைகளைப் போல நேசிக்கிறவர். அதனால் மனிதர்களை அவமானப்படுத்துவது இல்லை. அவர் காலை வைத்தெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார். கையை நீட்டி தன் கரத்தினால் தொட்டு தான் அற்புதம் செய்வார். யாராவது கிறிஸ்தவ ஊழியக்காரங்க காலை வச்சு ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னால் நம்பாதங்க, அது பிசாசு, அவன் வஞ்சிக்கப்பட்டு போனவன். இயேசு அப்படி யாரையும் காலினால் மிதித்து ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொன்னதில்லை. அவங்களாம் இயேசுவின் பாதத்தில் விழுந்தாங்களே தவிர, என் பாதத்தில் விழு, என் கீழே விழு, என் கால்னால் உன்னை மிதிக்கட்டும் அப்படி சொல்லுகிறவர் அல்ல இயேசு. எப்படி ஒரு தகப்பன் பிள்ளை அப்படி நடத்த முடியும்? அவர் நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன், என் பிள்ளை, என் குமாரர் குமாரத்தி, நான் இப்படி உன்னை காலினால் உதைப்பேன். ஒரு மரியாதை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் மீது அவர் மரியாதை, அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர். சட்டை கட்டணுமா, இதை பண்ணமா, நீ அப்படியே வா, நீட்டாக வா, நல்ல அழகா நீ வா. உன் இருதயத்தை தான் நான் பார்க்குறேன். உன் இருதயத்தில் தாழ்மை இருக்கணும், உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்கணும், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அவ்வளோதான் இயேசு. அதுக்கு தான் சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். சாபங்களை சுமந்தார், நம்முடைய வேதனை துக்கங்களை சுமந்தார். அதனால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் சில நிமிட நேரம் இயேசுவிடத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார்.
நீங்கள் தைரியமாக இயேசுவண்டை வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? எங்கே போகணும்? உங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டிலையே எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே நீங்கள் ஜெபித்தா போதும். அங்கேயே முழங்கால் படியிடலாம். அல்லது முழங்கால் படியிட முடியாதுன்னா உட்காந்து ஜெபிக்கலாம். அங்கேயே இருக்கிற இடத்துலையே இயேசுவேன்னு கூப்பிட்டு அங்கே அவருடைய பிரசன்னம். இப்போ அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறார், உங்களுடைய அறைக்குள்ளே இருக்கிறார். ஆஸ்பத்திரியில் உங்கள் படுக்க பக்கத்தில் அவர் இருக்கிறார். உங்கள் அருகில் தான் அவர் வந்திருக்கிறார். அப்படியே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களால் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. உங்களால் முழங்கால் படியிட முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம், அவ்வளோதான். அப்படியே முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அப்படி இல்லை, அதெல்லாம் பழக்கம் இல்லையா எங்களுக்கு அப்படின்னா உட்கார்ந்து, ஆனால் கண்களை மூடி கைகோப்பி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். ஏன் கண்ணை மூடுகிறோம் அப்படின்னா எண்ணம் சிதறக்கூடாது. இருதயத்தில் ஒரு மனமாக இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். நீங்கள் கண்ணை திறந்து அங்கங்கே வேடிக்கை பார்த்தீங்கன்னா இருதயம் ஒருமனப்படாது, விசுவாசம் வராது. அப்போ கடமைக்கு நீங்கள் எதை சாமி கும்பிட்றீங்க? அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் கண்களை மூடி இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார், எனக்கு அற்புதம் செய்வான்னு இருதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை கூப்பிடுகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் கூப்பிட்டு ஜெபிக்கும்போது இப்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறது, பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த பாவம் என்னை பாதித்து கொண்டிருக்கிறது, பாவத்தை விட முடியலை. போதை பழக்கம், இந்த மதுபான பழக்கம், விபச்சாரம், வேசித்தன பாவம், சூதாடுகிற பாவம், யாருக்கும் வெளியே தெரியாதபடி நான் அந்தரங்கத்தில் செய்து கொண்டிருக்கிற பாவம், பாவ தொடர்புகள், இதெல்லாம் என்னால் விட முடியல. என் சமாதானத்தை பாதிக்குது. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், என் பணம்லாம் வீணாகுது. எங்கெங்கேயோ நான் போயிட்டேன், எனக்கு விடுதலை கிடைக்கல. என்னை யார் மன்னிப்பாங்க, விடுதலை தருவாங்க? அப்படியே அப்படிப்பட்டவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னி, இயேசுவே இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும். நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன், பாவத்தின் பாரம் என்னை அழுத்துகிறது. இந்த பாவத்தினால எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ராத்திரியில் தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. என் மனசாட்சி என்னை பாதிக்குது. என் பாவத்தினால எங்கள் அம்மாவுக்கு வேதனை, என் மனைவிக்கு வேதனை, என் பிள்ளைகளுக்கு வேதனை. என் பாவத்தினால என் கணவருக்கு துக்கம், என் பிள்ளைகளுக்கு துக்கம். ஐயோ, நான் எல்லாருக்கும் துக்கத்தை உண்டாக்குகிறேன், எனக்கே நான் பாரமாக இருக்கிறேன். இந்த பாவத்தை விட முடியல. இயேசு என் பாவத்தின் பாரத்தை மாற்றணும். இந்த கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், சீரியல் பார்க்கிற அடிமைத்தனம், செல்ஃபோன் அடிமைத்தனம், இந்த கோபம், எரிச்சல், இந்த சண்டை போடுகிற சுபாவம், புறங்கூறுகிற சுபாவம், இதெல்லாம் என்ன பாதிக்குது? என் குடும்பத்தை பாதிக்குது. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, இந்த பாவத்தின் பாரத்தை மாற்றுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க, ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, தகப்பனே ஜெபம் பண்ணுங்க, சகோதரனே ஜெபம் பண்ணுங்க. யார் உங்களை வெறுத்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். யார் உங்களை புறக்கணித்தாலும் இயேசு உங்களை அணைத்து கொள்ளுகிறவர். ஆண்டவர், என்னிடத்தில் வா மகனே, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன்னை அணைத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர். மகளே, என்னிடத்தில் வா, நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பன்னு சொல்லுகிறார். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னால் விட முடியல, விடுதலை தாங்கன்னு கேளுங்க. சொல்லுங்க, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் உள்ளத்தை கழுவும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு நிமிடம் தான் அப்படியே வேண்டுதல் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, எனக்காக மரித்தவரே, ரத்தம் சிந்தினவரே, உம்மை விசுவாசிக்கிறப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்போ அநேகரோட இந்த உள்ளத்தோட ஜெபிக்கிறாங்களே ஆண்டவர், கண்ணீர் வடிக்கிறாங்களே ஆண்டவர். அந்த சகோதரனை பாரும், அந்த சகோதரியை பாரும், கண்ணீர் விட்டு அழுகிறாங்களே ஆண்டவரே, மன்னியும். நான் மன்னிப்பேன்னு சொன்னீங்களே, மனம் திரும்பினால் மன்னிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அறிக்கையிட்டால் மன்னிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, மன்னியும். இந்த மகனை மன்னியும், இந்த
இந்த மகளை மன்னியும், உடைய இரத்தத்தினால் உடைய இருதயத்தை கழுவும், அந்த பாரத்தை மாற்றும் மாற்றும் மாற்றும். இப்போ உடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. அன்பு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. என் பாவம் மன்னிக்கப்படுமா? நீ சந்தேகப்படாதங்க. ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாய் உங்கள் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். இயேசுவே, என்னை மன்னியும், உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. இனி எனக்கு இந்த மதுபானம் வேண்டாம், இனி இந்த சூதாட்டம் வேண்டாம், இனி இந்த சீரியல் அடிமைத்தனம் வேண்டாம், இனி இந்த மாதிரி பாவ காரியங்கள் எனக்கு வேண்டாம். விடுதலை கொடுங்க. ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறாரு. மகள் விக்டோரியா, உன் கண்ணீரை இயேசு பார்க்கிறா. எனக்கு மன்னிக்கப்படுமா? நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டேன்னு கண்ணீர் வடிக்கிறா. இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறது, விடுதலை உண்டாகிறது. உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறார். சந்தேகப்படாமல் இயேசுவே ஸ்தோத்திரம், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த. இப்பொழுது மகள் வெரோனிகா, நீ ஒரு வாலிப மகள். உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவத்தை நிமித்தம் அழுகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய். எனக்கு மன்னிப்பு வேணும், என் மனசாட்சியில் ஒரு மாற்றம் வரணும் என்று இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறது. மகளே, நீ சந்தேகப்படாதே. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல். அவர் உன்னை மன்னித்து கழுவுகிறார். தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. ராமச்சந்திரன் ஐயா ராமச்சந்திரன் எத்தனை பாவங்களை செய்து சொல்லிட்டாங்க. சாபம் உங்கள் மேலே இருக்குது, குடும்பத்து மேலே இருக்குதுன்னு சொன்னதுனால ரொம்ப பாரமடைந்து துக்கமடைந்து எவ்வளோ பரிகாரம் செய்தும் பலன் இல்லாமல் கலங்கி நிற்கிறீங்க. இயேசு உங்களை மன்னித்து உங்களுடைய பாவ சாபங்களை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவே, என்னை மன்னிங்க. இயேசுவே, என் குடும்பத்துக்கு இரக்கம் செய்யுங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது ஐயா. அவருடைய இரத்தம் உங்களை கழுவுகிறது. பாவத்தின் பாரம் உள்ளத்தை விட்டு விலகுகிறது. ஆண்டவர் இயேசு உங்களுடைய பாவத்தின் பாரத்தை மாற்றி உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபத்தை மாற்றுகிறார். இன்று முதல் மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக, பாவத்தில் இருந்து விடுதலை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ தொட்டு விடுதலை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக நன்றி. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வந்ததற்காய் ஸ்தோத்திரம், இரத்தத்தினால் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், என்னை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்ல ஒரு விடுதலை. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி என்று உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, பாஸ்கர் என்கிற ஒரு சகோதரன், நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல காரியத்தை செய்துட்டேன்னு கண்ணீர் வடிக்கிறீங்க. எனக்கு மன்னிப்பு உண்டா என்று சொல்லி மந்திரவாதத்தெல்லாம் நான் செஞ்சிட்டேனே, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். உடைந்த உள்ளத்தோட மனம் திரும்புறதுனால மன்னித்து இப்போ அந்த பிசாசின் கட்டு அறுக்கப்படுகிறது. நீங்கள் செய்த மந்திரவாதத்தினால நீங்களே பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த கிரியை அழிக்கப்படுகிறாரு, அந்த ஆவி வெளியேறுகிறது, விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அவருடைய இரத்தம் உங்களை கழுவி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி என்று உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். அநேகர் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவருக்கு இறங்கி உதவி செய்யுங்க. அவருடைய ரத்தம் கழுவுகிறது. பவானி, ஆண்டோடைய ரத்தம் உன்னை கழுவுகிறது. மகளே, உன் குடும்பத்தின் மீது இருந்த சாபங்கள் மாற கண்ணீர் விட்டு அழுதை ஜெபிக்கிறாய். அந்த பாவம் உனக்கு தெரியும். அதற்காக நீ அழுதை ஜெபிச்சதனால உன் நிமித்தம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சாபக்கட்டுகள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது. இனி ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்பொழுது திலகவதி ஆண்டவுடைய கரம் உங்களை தொடுகிற மகளே, உங்களுடைய சிந்தனையில் உண்டாகிற போராட்டம், ஒரு பயமும் கலக்கமும், மரித்துவிட்டால் நல்லதென்கிற போராட்டம், காரணம் அந்த சாப கிரியை, பாவத்தினால் உண்டான விளைவு, அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிற உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு பாரம் விலகுகிறது. இப்பொழுது ஒரு விடுதலை உணர்கிறீங்க. சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாகிறதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இப்பொழுது பாலசுப்பிரமணியம் இயேசுடைய கரமுகளை தொடுகிறது. ஐயா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணீரோடு ஜெபிக்கிறதுனால அந்த பாவத்தின் பாரங்களை விட்டு விலகுகிறது. நீங்கள் அதை வெளியே சொல்ல தேவையில்லை. இயேசு அதை அறிவார். அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. இனி முந்தினதை நினைக்க வேண்டாம். அதை குறித்து யாரிடத்திலும் பேச வேண்டாம். அதை ஆண்டவர் மன்னித்து மறந்து விட்டார். பாரம் மாறுகிறது. விடுதலைக்காக ஸ்தோத்திரம் நீ மட்டும் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் நீ மட்டும் சொல்லுங்க. ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்க
இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இருதயத்தில் கை வைத்து ஜெபித்தவங்க இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு இப்பொழுது விடுதலை நீங்கள் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். இப்போ ஆண்டவருடைய வல்லமை உடைய சரீரத்தை தொடப்போகிறது. வியாதிப்பட்டவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள். எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கிறது, எந்தெந்த இடத்துல வலி வேதனை, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் பிரச்சனைன்னா அங்கே கை வைங்க. கிட்னியில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை, மூச்சு விட முடியல, ஆஸ்தமா வியாதினா நெஞ்சு பகுதியில் கை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, இந்த பகுதியில் கை வைத்து கொள்ளுங்க. எங்கே கட்டிகள் இருக்கிறது, கேன்சர் கட்டி, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. மார்பில், வயிற்று பகுதியில், உங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற கட்டி, அந்த இடத்துல கை வைங்க. வியாதிப்பட்டவங்க இருந்தவங்க வீட்டில் அவங்க மேலே கை வைங்க. ஆஸ்பத்திரியில் நீங்கள் அவங்க மேலே பக்கத்தில் இருக்கிறவங்க கை வைத்து இயேசுவே இயேசுவே தொடும், இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். இயேசுவே குணமாக்கும், இயேசுவே தொடும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்க, பெரியவங்க பெற்றோருக்காக ஜெபிக்கிறீங்க, கரம் வைத்து ஜெபிங்க. உங்கள் கையை அவங்க மேலே வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே தொடுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. குழந்தைகளுக்காக அநேகர் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் குழந்தைகளை தொடுகிற, ஆட்டிசம் உள்ள குழந்தைகள், ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள குழந்தைகள் அநேக தாய்மார் ஜெபிக்கிறீங்க. கண்ணீர், சில தகப்பன்மார்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க. ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறான். ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும், அப்படியே கண்ணீரை பாரும். என்ன பாவம், என்ன சாபம், ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை அழுகிறாங்களே. ஆண்டவரே அவருடைய கண்ணீரை தொடங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். அந்த குழந்தைகளுடைய மூளை பகுதியை தொடும், வளர்ச்சியில் ஒரு மாற்றம் வரட்டும். நார்மல் சைல்டாய் மாறட்டும். தொடும். வியாதிப்பட்ட குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் யார் யார் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களை தொடுங்க. சர்ம வியாதிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சர்ம நோய்கள் மறையட்டும். எலும்பிலே காணப்படுகிற நோய்கள், ஆர்த்தரைட்டிஸ், பக்கவாத நோய்கள், வாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், சுகம் வரட்டும். பாதிக்கப்பட்ட இருதயம், இருதயத்தில் வாழ்வுகள் சுகம் அடையட்டும், புது இருதயமாய் மாறட்டும். லங்ஸில் சுகம் வரட்டும். லிவர் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். ஆண்டவரே டயாலிசிஸ் பண்ணுகிறோம் என்று சிறுநீரகம் மரித்து விட்டதுன்னு சொல்கிறாங்களே, இயேசுவே உம்முடைய வல்லமை இந்த சிறுநீரகத்துக்குள் இறங்கட்டும். மரித்து போன உறுப்பு செயல்படட்டும். உம்முடைய தழும்புள்ள கரம் தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் வரட்டும். கர்ப்பப்பையில் சுகம் வரட்டும். முதுகு எலும்பில் இருக்கிற வலிகள் மறையட்டும். நடக்க முடியாத கால்களை தொடும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை எலும்புகளுக்குள்ளே பாய்ந்து வரட்டும். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும். அந்த மரண படுக்கைகள் மாறட்டும். படுக்கையில் இருந்து அவங்க எழும்பி நடக்கும்படி அற்புத சுகத்தை தாரும். ஆண்டவர் தொடும், ஆண்டவர் தொடும். கண்ணீரோட செபிக்கிறாங்கப்பா, மன உடைந்து செபிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுகிறாங்க. ஆண்டவரை மரண தருவாயிலே குழந்தை வைத்து கொண்டு அழுகிற அந்த தாயாருக்கு இரக்கம் செய்யும். அந்த மரித்து போன நிலைமையில் மரித்து கொண்டிருக்கிற குழந்தையை தொடும். அந்த மரண கட்டுகள் மாறட்டும், சுகம் வரட்டும். அந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்கும். ஆண்டவரை ஆஸ்பத்திரியில் வைத்து கொண்டு அழுகிறாங்களே தொடும். அந்த கட்டுகள் மாறட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த சரீர உறுப்புகள் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஒவ்வொருவருக்கும் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும். நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பலிகளை கொண்டு வருகிற ஆவிகள், பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். விடுதலை வரட்டும். இப்பொழுதே சுகம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஜீரண உறுப்புகளை தொடுவீராக. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. விஜ்ஜலா என்கிற ஒரு மகள், உன்னுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதி, பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல நீ கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறாய். நானும் இப்படி தான் கஷ்டப்படுகிறேன். ஆண்டவரே நீ கூப்பிடுகிறாய். இயேசுடைய வல்லமை உன் சரீரத்திற்குள் இறங்குகிறது மகளே. அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரிக்குள்ளே இறங்கின அதே வல்லமை உன்னை தொடுகிறது. இன்றைக்கு இப்பொழுதே நீ சுகத்தை உணர்கிறாய். எல்லாம் நார்மலாய் மாறுகிறது. சுகத்திற்காக தேவனை துதித்து மகிமைப்படுத்த இப்பொழுது ஆண்டவருடைய கரம் செய்துவிட்ட அற்புதத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விஜி
விஜய் என்று அழைக்கப்படுகிற விஜயா என்கிற மகள், உன்னுடைய கர்ப்பப்பையில் உண்டாஇருக்கிற பிரச்சனையும் உனக்கும் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல வேதனை இயேசுடைய வல்லமை தொட்டு உன்னுடைய கர்ப்பப்பை ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஒரு அற்புத மாற்றம் வருகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுது சுந்தரி என்கிற மகள் ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. எத்தனை டாக்டர்கள், எத்தனை வைத்தியம், என் கர்ப்பப்பை அவ்வளவுதான், அந்த வேதனை தாங்க முடியலையே, ஆண்டவர் ஏன் பெண்ணாக என்னை படைத்தார் என்று கூட சில சமயம் வேதனைப்பட்டிருக்கிறீங்க. இப்போ ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. உங்களுடைய கர்ப்பப்பையில் ஒரு மாற்றம், சுகம் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்மிதா என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். உன்னுடைய கர்ப்பப்பையிலும் பிரச்சனை மகளை ஸ்மிதா, இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. நீ ஒரு வாலிப மகள். இந்த வாலிப வயதிலே இந்த பிரச்சனை, இந்த எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறாய். இயேசுடைய வல்லமை தொட்டு குணமாக்குகிறது. விடுதலை நீ பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவை ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்து. வாய் திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்பொழுது பூஜா என்கிற மகள், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது மீது இறங்கி வருகிறது. உன் கர்ப்பப்பையிலும் பிரச்சனை, உன்னுடைய ஸ்டமக் பகுதியில், அதாவது உன்னுடைய ஜீரண உறுப்பிலும் உனக்கு பிரச்சனை, குடல் பகுதியில் அந்த காந்தல், எரிச்சல் ரெண்டையும் ஆண்டவர் மாற்றி குணம் தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் தொட்டதற்காக, விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடும், சுகமாக்கும். யார் யார் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை பாய்ந்து வரட்டும். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். வேதனைகள் மாறட்டும். அற்புதங்களை செய்து இப்பொழுதே அவளை மகிழ பண்ணும். கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விமலா ராணி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளை விமலா ராணி, இயேசுடைய வல்லமை உன் சருமத்தில் இருக்கிற நோயை மாற்றுகிறது. அந்த சரும நோய் உன்னை பாதிக்கிறது அல்லவா? இயேசு இப்பொழுது உன்னை குணமாக்குகிறார். அவருடைய தழும்புகளால் குணமானாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது தேங்க்யூ லார்ட். ஜெயந்தி, உன்னுடைய மொழிபெயர் ஜெயந்தி ராமச்சந்திரன். எத்தனையோ ஜெயந்தி இருப்பாங்களே நினைக்கிறீங்க. ஜெயந்தி ராமச்சந்திரன், கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. மகளே, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய எலும்புகளை குணமாக்குகிறது. ஜாயிண்டாக வலி, வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வியாதி படுக்கை மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை தொடுகிறதற்காக, விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. தனுஜா, ஆண்டவருடைய கரமுனை தொடுகிறது. மகளே தனுஜா, கழுத்து எலும்பில் உண்டான வலி, கழுத்தை திருப்ப முடியாமல், இரவு படுக்கையில் நீ சாய்ந்து படுக்க முடியாமல், உன் கழுத்து எலும்பில் உண்டான வேதனை, மரண வேதனை, இயேசுவை நோக்கி கூப்பிட்டதுனால உன்னை தொட்டு குணமாக்குகிறார். அந்த கழுத்து எலும்பில் இருக்கிற வலி மறைகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். வித்யா என்கிற ஒரு மகள், உன்னுடைய சரீரத்தில் வினோதமான நோய் வந்திருக்கிறது. டாக்டர்கள் என்ன செய்கிறதுன்னு கலங்குகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இரத்தத்தில் ஒரு விதமான கிருமி கலந்திருக்கிறது. உன்னுடைய இரத்தத்தில் அந்த பாதிப்பு வந்ததுனால தான் இந்த காரியம். இனி மருத்துவர்கள் அதை கண்டுபிடிச்சு உனக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உனக்குள் இறங்குகிறது. அந்த இரத்தத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த பிளட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குகிறது. அந்த கிருமிகள் மரித்து போகிறது. இப்பொழுது உனக்கு சுகம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த. அவருடைய தழும்புகளால் குணமானாய். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. சுகத்திற்காக உமக்கு நன்றி. சங்கீதா, மகளே சங்கீதா, உன் தலைக்குள்ளே பாதிப்பு. ஒரு பக்கம் உன்னுடைய டிப்ரெஷன், இன்னொரு பக்கத்தில் தலைக்குள்ளே குடைச்சல், ராத்திரெல்லாம் தூங்க முடியாதபடி வேதனை. இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டது நாளை பொழுது விடுதலை. இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி விலகுகிறது. விடுதலைக்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த. மகளே, ஆண்டவரை தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சகல நோய்களும் மாறட்டும். அல்சர் வியாதி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் பைல்ஸ் வியாதியெல்லாம் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாத நோய்கள் முற்றிலும் விலகட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது புதிதாய் மாறட்டும். கண்களிலே சுகம் வரட்டும். குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக.
செயலற்று போன கைகள் கால்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த நரம்புகள் எலும்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். விபத்திலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதபடி படுக்கையில் இருக்கிற அந்த வாலிப மகனை தொடும் இயேசுவை என் பாவத்தை மன்னித்து குணமாக்கும் என்று ஜெபித்தபடியால் அந்த கால்கள் புது கால்களாய் மாறட்டும். அந்த எலும்புகள் இப்பொழுது சேரட்டும். அற்புத மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். தொடும் விடுதலை சுகத்தை கட்டளை இடும். உமக்கு நன்றி. தொடுகிறதற்காய் விடுதலைக்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய் நன்றி. என் குழந்தை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் இருக்கிற எனக்கு சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அடுத்து பிசாசு பில்லிஸ்வனி மந்திர கிரியைகள் அதில் பாதிக்கப்பட்டவங்க, குழந்தை இல்லாதவங்க, கடன் பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற போராட்டம் எல்லாம் விலக ஜெபிக்கிறேன். தடைப்படுத்துகிற ஆவிகள் விலக போகிறது. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. அநேகருக்குள்ளே பயத்தின் ஆவி, மன அழுத்தத்தின் ஆவி, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, குழந்தை செல்வத்தை தடுக்கிற ஆவி, கருக்கலைப்பை உண்டாக்குகிற ஆவி, கரு சிதவி உண்டாக்குகிற ஆவி, இப்படி பிசாசு பல விதத்தில் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறான். இப்போ ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் வெளியேறும். அதை சிலரை விட்டு சத்தமிட்டு கொண்டு வெளியேறும். கீழே தள்ளிவிட்டு வெளியேறும். பயப்படாதங்க. அங்கே கீழே விழுந்தால் உடனே எழும்பிடுவாங்க. இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே தொடும். இயேசுவே தொடும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லுங்க. இப்போ இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல வீட்டுக்குள்ள வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். இப்பொழுதே பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மன அழுத்தத்தை கொண்டு வருகிற, டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், பயப்படுத்துகிற சொப்பனங்களை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவிகள், மந்திர கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இப்பொழுது இந்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த சகோதரியை விட்டு விலகு பொல்லாத ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. சிவானி அந்த மகளை வாதிக்கிற பொல்லாத பிசாசே விலகி போய் இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த மகளை விட்டு விலகி பொழுதே ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக, அந்த மகளுக்கு விடுதலை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. கௌரி ஆண்டவர் அந்த மகளை தொடுகிறேன். அந்த அசுத்த ஆவி, அந்த மகளை வாதிக்கிற ஆவி விலகட்டும் அந்த மகளை விட்டு இயேசுவின் நாமத்தில். கௌரிக்கு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலைக்காக நன்றி. விடுதலைக்காக நன்றி. ஹெப்சிபா ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. ஒரு அசுத்த ஆவி உன்னை தாக்கி உன்னை பலவீனப்படுத்தி இரவு தூங்க விடாதபடி போராடுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உனக்கு விடுதலை. இனி பிசாசுக்கு இடம் கொடாதே. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லு. விடுதலை பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகிமா. ஆண்டவருடைய கரமுனை தொடுகிறது மகளே. மகிமா. முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு பலவீனத்தோட படுத்து கிடக்கிற மகிமா. இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. அந்த பலவீனத்தின் கட்டு அறுக்கப்படுகிறது. எலும்பு இயேசுவின் நாமத்தில். அந்த எலும்பில் இருக்கிற சத்துருடைய கிரியை அழிக்கப்படுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி பொழுதே. பானுமதி ஆண்டவர் உன்னை தொடுகிறார் மகளே. பானுமதி, உன்னுடைய சரீரத்தில் பல நோய்கள், பல பலவீனங்கள், அசதிகள், அந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த நோய்கள் எல்லாம் மறைகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பொல்லாத ஆவிகள் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இறங்கு விலகட்டும். அமல்ராஜ் இயேசுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய குடும்பத்துக்கு விடுதலை. வெள்ளிசோனிய கட்டுகள் அறுக்கப்படுகிற உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு விடுதலை. அமல்ராஜ் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. நன்றி. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். மூர்த்தி ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மூர்த்தி இயேசுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கி வருகிறது. உங்களுடைய சரீரத்தை வாதித்து கொண்டு பலவீனப்படுத்தி நடக்க முடியாதபடி கால்களை கட்டி வைத்திருக்கிற ஆவி விலகுகிறது. அந்த கட்டு அவிழ்க்கப்படுகிறது. எழும்புங்க, நடந்து பாருங்க. விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். பில்லிசோனிய கிரியைகளை
வெளியேட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எல்லா மந்திரவாத வில்லிசனிய கிரியைகள் எல்லாம் எரியட்டும். எல்லா குடும்பத்துக்குள்ளும் விடுதலை வரட்டும். இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்படி வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுடைய வெளிச்சம் வந்து விட்டார். விடுதலை கொடுத்துட்டீங்க. அதற்காக நன்றி. சிலருடைய வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் வந்ததுனால அந்த இருளின் கிரியைகள் விலகிற்று, அழிக்கப்பட்டது. அந்த வெளிச்சத்தை சிலர் பார்த்தீங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறது. விடுதலைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலை எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்தீர், விடுதலை கொடுத்தீர், ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெற்றோர் என் குழந்தையை தொட்டு விட்டு இனி என் குழந்தைக்குள்ள மாற்றம் சுகம் உண்டாக நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தொட்டு விட்டதற்காய் நன்றி. இருதயத்தில் ஓட்டை என்று சொல்லி குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதுனால குழந்தை வைத்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரி, உடைய கண்ணீரை இயேசு கண்டா. அந்த குழந்தையின் மீது இயேசுவின் தழும்புள்ள கரம் வைக்கப்படுகிறது. குழந்தையின் இருதயத்தில் ஓட்டை மறைந்தது. அடுத்த முறை டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேஷன் தேவையில்லை, குழந்தை சரியாகிவிட்டதுன்னு சொல்லுவாங்க. பயப்படாதங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. மனதாரமை துதிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதியும். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அவளை கடன் கொடுக்கிறவளாய் ஆசீர்வதியும். திருமண தடைகள் நீங்கி திருமண காரியம் வாய்க்கட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி கட்டாயம் ஆசீர்வதித்து அவளை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் வரட்டும். பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். தடைகள் விலகட்டும். அன்றொரு வழக்குகளுக்கு ஒரு முடிவு வரட்டும். வழக்குகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்தவர்களை வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இப்போ ஆண்டவரை துதிங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ ஜெபக்குறிப்பு அனுப்பி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். 11,907 பேர் ஜெபக்குறிப்பு அனுப்பி இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது அதில் இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபோன் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க. 11,907 பேர். நீங்கள் அதில் வியாதியிலேருந்து சுகம் வேணும், கடன் பிரச்சனை மாறணும், பாவ சாபம் நீங்கணும், மன அழுத்தம் மாறணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், குடும்பத்தில் சமாதான திருமண தடைகள் நீங்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாம் வலதுகரம் வைத்துறீங்களா? உலகம் முழுதும் எங்கெங்கிருந்துகள் எல்லாரும் வலதுகரம் வைத்து ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பு அனுப்பின பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எவ்வளோ பாரத்தோட கண்ணீரோடு நமக்காக எல்லாரும் இணைந்து ஜெபிப்பாங்கன்னு அனுப்பி இருக்கிறாங்க. இந்த 11,709 ஜெப குறிப்புகளை நம்முடைய பாதத்தில் வச்சிருக்கிறோம். அது அனுப்பின பிள்ளைகளை இப்பொழுதே நீர் தொடும். இதே நேரம் உடைய வல்லமை தொடட்டும். பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டவர்கள் விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே. மன அழுத்தத்திலும் பயத்தில் கஷ்டப்படுகிற மக்கள் விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே திருமண தடைகள் மாறி காரியம் ஆய்க்கட்டும். குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதியும். வியாபாரங்களை ஆசீர்வதியும். வேலைக்கான வழிகளை திறந்தருளும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும். அவங்க வேண்டிக் கொண்ட காரியத்தில் கட்டாயம் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு இத்தனை லட்சம் பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து மகிழப்படும். இதே நேரம் வல்லமை தொடட்டும். குடும்பங்களுக்குள்ளே விடுதலை வரட்டும். வீடுகளுக்குள்ளே மாற்றம் வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். நீ செய்துவிட்டீர் ஸ்தோத்திரம். எல்லாம் கரமாய்த்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்கள் அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஆசீர்வதிச்சிட்டீங்க. நாங்களும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு அற்புதம் நடந்திருக்கிறது. இயேசு மனதுருகி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை தொட்டு இருக்கிறார். நிறைய பேர் பாவக்கட்டுகள் என்று விடுதலை, வியாதியில் என்று விடுதலை, படுக்கையில் எளிமை நடங்க ஆண்டவர் சுகமாக்கிட்டார். குழந்தைகளுக்குள்ளே மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய கண்ணீரை கண்டா கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டா. அசுத்த ஆவிகள் அநேகரை விட்டு வெளியேறி போயிட்டு விடுதலை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அப்படியே துதிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றம் வருவதை பார்ப்பீங்க. நீ எதுக்கு ஜெபிச்சுங்களோ அந்த வியாதி இப்போ இல்லை. சோதித்து பாருங்கள். நடக்க முடியாத நடந்து பாருங்கள். கண்களை சோதித்து பாருங்கள். நல்ல மூச்சு இழுத்து விட்டு பாருங்கள். ஆஸ்துமா வியாதி
மறைந்தது. கேன்சர் வியாதி, வலிகள், கட்டிகள் மறைந்தது. சோதித்து இயேசுவே ஸ்தோத்திரம், நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் தான் அவங்களை குணமாக்கினார். நம்ம ஜெபித்தோம், அற்புதம் செய்தது இயேசு. இந்த ஜெப குறிப்பை எழுதின உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டா நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இத்தனை லட்சம் பேர் இணைந்து ஜெபிச்சிருக்கிறோம். நாங்கள் மறுபடியும் இதே ஜெப குறிப்பை வைத்து எங்களுடைய ஜெபக்குழுவில் உபவாச ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிப்போம். கட்டாய அற்புதத்தை காண்பீங்க.